கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி போல சங்கர் படத்தில் மாஸ் காட்சி. கோட் படத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக படக்குழுவினர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்தை நடிக்க வைத்துள்ளனர். இதற்காக விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவிடம் அனுமதி பெற்றுள்ளனர் படக்குழுவினர். படத்தில் விஜயகாந்த் நடித்துள்ள காட்சி தம் 2.30 நிமிடங்கள் என்றும் இந்த காட்சி படத்தின் ப்ரீ கிளைமாக்ஸ் காட்சியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் படமாக்கப்பட்ட விஜயகாந்த் காட்சியை பிரேமலதாவிடம் போட்டு காட்டியுள்ளனர் வெங்கட் பிரபு. காட்சிகளை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் பிரமித்து போய்விட்டாராம். படத்தில் விஜயகாந்த் நடிக்கும் அந்த காட்சியை பார்க்க ரசிகர்கள் ஆவலாய் காத்திருக்கின்றனர். அதே போல சங்கர் படத்திலும் மாசான சம்பவம் நடந்துள்ளது. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான படம் இந்தியன். சுதந்திர போராட்டத்தையும் லஞ்சத்திற்கு எதிரான போராட்டத்தையும் மையமாக வைத்து உருவாகியிருந்த இந்தியன் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. இதனையடுத்து பல வருடங்களுக்கு பிறகு அந்த படத்தின் 2ஆம் பாகத்தை உருவாக்க திட்டமிட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியன் 2 படம் ஆரம்பிக்கப்பட்டது. லைகா நிறுவனம் தயாரிப்பில் இறங்கியது. இதற்கிடையே இந்தியன் 2 படத்தில் நடிப்பதற்கு விவேக் கமிட் ஆகியிருந்தார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு அவர் உயிரிழந்தார். அதேபோல் இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் நடித்த நடிகர் நெடுமுடி வேணுவும் இதில் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அவரும் உயிரிழந்தார். இதன் காரணமாக அவர்களுக்கு பதில் வேறு யாரையும் நடிக்க வைக்கலாமா என்ற தீவிர சிந்தனையில் இருந்தார் சங்கர். இந்நிலையில் இந்தியன் 2 படத்தில் புதிய தொழில்நுட்பம் ஒன்று பயன்படுத்தப்பட இருக்கிறதாம். அதன்படி வேறு யாராவது ஒருவர் காட்சிகளில் நடிப்பார்கள். அவர் நடித்ததை விவேக் நடித்தது போல் மாற்றிவிடக்கூடிய வசதி அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறதாம். இதே போல் நெடுமுடி வேணு போஷனுக்கும் இதே திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாராம் சங்கர். தற்போது 2 பேருக்கு டப்பிங் பேசுவதற்கு மிகச்சிறந்த மிமிக்ரி கலைஞரை தேடும் படலத்தில் இருக்கிறாராம் சங்கர். தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் திரையில் தோன்றவிருக்கும் விவேக்கை பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள்.